வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். பாகிஸ்தானில் 5.8 ரிக்டர் அளவுகோலில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். பூமிக்கு அடியில் 33 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் மையம் கொண்டிருந்ததாக தகவல். பாகிஸ்தானில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் காரணமாக டெல்லியிலும் நில அதிர்வு. ராஜஸ்தான் மாநிலத்தின் சில பகுதிகளிலும் நில அதிர்வு உணரப்பட்டதாக தகவல். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். அதிக வெப்பநிலை, அதிக ஈரப்பதம் இருக்கும்போது தமிழ்நாட்டில் அசௌகரியம் ஏற்பட வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சென்னை வளசரவாக்கத்தில் கல்லூரி மாணவரை தாக்கிய விவகாரத்தில் பாடகர் மனோவின் மகன்கள் 2 பேர் மீது வழக்கு பதிவு. வீட்டு வேலை செய்பவர்கள் 2 கைது செய்த நிலையில் தலைமறைவாகியுள்ள மனோ மகன்களுக்கும் போலீசார் வலைவீச்சு. அரசு பள்ளிகளில் சர்ச்சை சொற்பொழிவு நடத்திய மகாவிஷ்ணு சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர். 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி போலீசார் மனு தாக்கல். மாற்றுத்திறனாளிகள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய வழக்கில் ஜாமீன் மனுவை வாபஸ் பெற்றார் மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணுவின் வழக்கறிஞரும் இந்த வழக்கில் இருந்து விலகல். மாற்றுத்திறனாளிகளை இழிவுபடுத்தும் வகையில் பேசிய மகாவிஷ்ணு மீது ராயபுரம் காவல் நிலையத்தில் மேலும் ஒரு புகார். அனைத்து மாற்றுத்திறனாளிகள் வழக்கறிஞர் சங்க துணைத் தலைவர் ரிஷி மன்சூர் அளித்தார். பெட்ரோல் டீசல் விலையை லிட்டருக்கு 14 ரூபாய் வரை குறைக்க வேண்டும். உலகச் சந்தையில் கச்சா எண்ணெய் விலை சரிவை சுட்டிக்காட்டி பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். கள்ளக்குறிச்சி அடுத்த கனியாமூர் பகுதியில் நடிகர் ஜீவாவின் கார் விபத்தில் சிக்கியது. சிறு காயங்களுடன் நடிகர் ஜீவா மற்றும் அவரது மனைவி உயிர் தப்பியதாக தகவல். பிரபல பாலிவுட் நடிகை மலைக்கா அரோராவின் தந்தை சுனில் அரோரா திடீர் தற்கொலை. மும்பையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் 6வது மாடியிலிருந்து குதித்து உயிரை மாய்த்து கொண்டார். தீண்டாமையை ஒழிக்கவும் சமூக விடுதலைக்காகவும் போராடிய தியாகி இமானுவேல் சேகரனார் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புகழாரம். சமத்துவமும் சமூக நல்லிணக்கமும் விடிர்ந்த சமூகத்தை நோக்கிய நமது பயணத்திற்கு அவரது தொண்டு உரமாகட்டும் என எக்ஸ் தளத்தில் பதிவு. பரமக்குடியில் உள்ள இமானுவேல் சேகர் நினைவிடத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் மரியாதை. அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின், பெரிய கருப்பன், மூர்த்தி உள்ளிட்டோர் மரியாதை. KP முனுசாமியை திமுகவை சேர்ந்தவர்கள் அரசு விழாவில் பங்கேற்க விடாமல் அராஜகம் செய்திருப்பது கடும் கண்டனத்திற்குரியது. அரசியல் நாகரிகம் என்பது கொஞ்சம் கூட இல்லாமல் அதிகார மமதையில் திமுகவினர் செயல்படுவதாக EPS குற்றச்சாட்டு. மதுவிலக்கு மாநாட்டை கூட்டணி கணக்குடன் இணைத்து பார்க்க வேண்டாம் என விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. தேர்தல் அறிக்கையில் உறுதியளித்தபடி திமுக அரசு மதுவிலக்கை அமுல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தல்.
நான் முதல்ல சொல்லிட்டேன், இதை வந்து தேர்தல் அரசியலோடு கூட்டணி அரசியலோடு முடிச்சு போட வேண்டாம். அப்படி முடிச்சு போட்டால் இதனுடைய நோக்கம் இந்த நோக்கத்தில் உள்ள தூய்மை களங்கமாகிவிடும். மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அதிமுகவை விசிக அழைத்தது வரவேற்கும் மூலமாகத்தான் பார்க்கப்படுகிறது. பரமக்குடியில் இமானுவேல் சேகரனாருக்கு மரியாதை செலுத்திய பின் ஆர்பி உதயகுமார் பேட்டி கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அழைப்பு கொடுத்ததே மகிழ்ச்சியாக, அதை வரவேற்கிற முகமாகத்தான் தமிழ்நாட்டு மக்களால் பார்க்கப்படுகிறது. விசிக மது ஒழிப்பு மாநாட்டில் தமிழக வெற்றிக் கழகமும் கலந்து கொள்ளலாம் என திருமாவளவன் அறிவிப்பு. விஜய்க்கும் மது ஒழிப்பில் உடன்பாடு இருக்கும் என கருத்து. நல்ல கேள்வி. நேற்று யாரும் கேட்கல, இன்னைக்கு கேட்டிருக்கிறீங்க. அதுதான் அவருக்கும் மது ஒழிப்பில் உடன்பாடு இருக்கும் இல்லையா? இமானுவேல் சேகர் நினைவு தினத்திற்கு போதிய பாதுகாப்பு வழங்கவில்லை என செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. அரசியல் கட்சி தலைவர்களுக்கே உரிய பாதுகாப்பு இல்லாத போது பொதுமக்களுக்கு எப்படி பாதுகாப்பு வழங்குவார்கள் எனவும் கேள்வி. ஒரு பாதுகாப்பும் கிடையாது. தோய்வு இருந்தால் தானே சொல்ல முடியும். ஒரு பாதுகாப்பும் இல்லைங்க. இனிமையாவது எங்களுடைய வேண்டுகோள், இனி வரும் கூட்டத்தை சரியான முறையில் கட்டுப்படுத்தி எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் பாதுகாப்பு கொடுக்கணும். எங்களை மாதிரி ஆளுகளுக்கே இந்த மாவட்டத்தில் பாதுகாப்பு இல்லைன்னா வேற யாருக்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்க போறீங்க? சென்னை வளசரவாக்கம் பகுதியில் கல்லூரி மாணவன் மற்றும் சிறுவன் தாக்கப்பட்ட விவகாரம். மது போதையில் பாடகர் மனோவின் மகன் உட்பட 5 பேர் தாக்கியதாக எழுந்த புகாரில் காவல்துறையினர் விசாரணை. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டம். தேர்வு முடிவுகளை அறிவிப்பதில் உள்ள குளறுபடிகளை களையக் கோரி முழக்கம். பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டி வரி வரம்புக்குள் கொண்டு வர நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கு. வழக்கறிஞர் கனகராஜ் தொடர்ந்த வழக்கில் 4 வாரங்களில் பதிலளிக்க மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கேரள முதலமைச்சருடன் மலையாள நடிகைகள் சங்க நிர்வாகிகள் சந்திப்பு. ஹேமா கமிட்டி பரிந்துரைகளை செயல்படுத்த வேண்டுமென வலியுறுத்தல். நெல்லை பாளையங்கோட்டை அரசு உதவி பெறும் பள்ளியில் மாணவர்களுக்கு ஆசிரியர் பாலியல் தொல்லை. மாணவர்கள் அளித்த புகாரின் பேரில் ஆசிரியர் பணியிடை நீக்கம். நெல்லையில் பள்ளிக்கு அருவாளுடன் சென்ற 10ஆம் வகுப்பு மாணவர்கள் 3 பேரை கூர்நோக்கு இல்லத்தில் அடைத்த போலீசார். தொடர்ச்சியாக மாணவர்களுக்கிடையே நடைபெறும் மோதல் போக்கால் நெல்லை மாவட்டத்தில் பெரும் பரபரப்பு. இந்தியாவை செமிகண்டக்டர் மையமாக மாற்றும் செமிகான் இந்தியா 2024 உலகளாவிய மாநாடு தொடக்கம். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. வில்லங்க சொத்துக்களை பத்திரப்பதிவு செய்ய அரசை அனுமதிப்பதா என பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி. சொத்துக்களை அபகரிக்க அரசு துணை போகக்கூடாது எனவும் அறிவுறுத்தல். விவாகரத்து முடிவு ஜெயம் ரவி தன்னிச்சையாக எடுத்தது என அவரது மனைவி ஆர்த்தி குற்றச்சாட்டு. கடந்த சில நாள்களாக சந்தித்து பேச முயன்றும் ஜெயம் ரவியை தொடர்பு கொள்ள முடியவில்லை எனவும் ஆதங்கம். ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் என் குழந்தைகளை காயப்படுத்துவதை அனுமதிக்க இயலாது என ஆர்த்தி திட்டவட்டம். திருமண வாழ்க்கை குறித்து வெளியான அறிக்கையை பார்த்து கவலையும் மனவேதனையும் அடைந்ததாகவும் அறிக்கை.
காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் சாம்சங் தொழிற்சாலை ஊழியர்கள் 3வது நாளாக தொடர் வேலைநிறுத்த போராட்டம். ஊதிய உயர்வு, 8 மணி நேர வேலை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம். பூரண மதுவிலக்கை வலியுறுத்தி எந்த கட்சி வேண்டுமானாலும் மாநாடு நடத்தலாம். திருமாவளவன் நடத்தும் மாநாடு திமுகவை எதிர்த்து அல்ல எனவும் அமைச்சர் முத்துசாமி கருத்து. அவங்களுக்கு இருக்கிற அந்த கோரிக்கையை சொல்ல வேண்டும் என்பதற்காக, அதை வலியுறுத்த வேண்டும் என்பதற்காக நடத்துகிற ஒரு மாநாடு. எனவே அதுக்கும் அரசியலுக்கும் சம்மந்தப்படுத்தி அது உடனே திமுகவை எதிர்க்கிறாங்கன்னு அர்த்தத்தில் கொண்டு போகிறது தப்பு. அப்படியா? தொடர் கனமழை காரணமாக குற்றாலம் ஐந்தருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு. குளிக்க தடை விதிக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். மேட்டூர் அடுத்த கொளத்தூர் பகுதியில் சிறுத்தை நடமாட்டத்தால் பொதுமக்கள் அதிர்ச்சி. சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறையினர் நடவடிக்கை. ஹரியானா சட்டசபை தேர்தலுக்கான 11 பேர் கொண்ட 3ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது ஆம் ஆத்மி. ஹரியானா முன்னாள் முதலமைச்சர் பூமிந்தர் சிங் ஹூடாவுக்கு எதிராக பிரவீன் குஸ்கானி களம் காண்கிறார்.